எல்லாருக்கும் வணக்கம். ஒரு லீடரோட உண்மையான பவர் எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அவங்களோட மனப்பான்மை தான். ஒரு டீமோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு உதவுற அந்த மறைக்கப்பட்ட சூப்பர் பவர் பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். பாருங்க, லீடர்ஷிப்புங்கிறது பொறக்கும்போதே வர்ற ஒரு குணம் கிடையாது. அதை நம்மளால வளர்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில். நம்மளோட மூலம் சொல்ற மாதிரி இது முழுக்க முழுக்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சி நுண்ணறிவை சார்ந்தது. நம்மளோட உணர்ச்சிகளையும் மத்தவங்களோட உணர்ச்சிகளையும் சரியா புரிஞ்சுகிட்டு அதை கையாள்றதுல தான் எல்லா ரகசியமும் இருக்கு. அப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஈக்யூனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு தலைவர் தன்னோட உணர்ச்சிகளையும் அதை விட முக்கியமா தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட உணர்ச்சிகளையும் புரிஞ்சுகிட்டு அதை நிர்வகிச்சு சரியான வழியில அவங்கள வழிநடத்துற ஒரு திறமை தான். சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இன்னைக்கு நம்ம தலைமைத்துவத்தோட அந்த சூப்பர் பவர் என்னன்னு பார்த்துட்டு, நம்ம உள்உலகத்தை எப்படி ஆள்றது, அப்புறம் மத்தவங்களோட எப்படி ஒரு பாலத்தை உருவாக்குறது, களத்துல இறங்கும்போது என்ன மனநிலையில இருக்கணும், கடைசியா உங்க லீடர்ஷிப் பயணத்தை எப்படி தொடங்குறதுன்னு பார்க்க போறோம். முதல் விஷயம் நம்ம உள் உலகத்தை மாஸ்டர் பண்றது. ஏன்னா ஒரு நல்ல லீடர்ஷிப்கான ஃபவுண்டேஷனே சுய மேலாண்மை தான். நீங்க மத்தவங்கள வழிநடத்துறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்களே வழிநடத்த கத்துக்கணும். இப்போ இந்த சுய மேலாண்மைக்கு ரெண்டு முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒன்னு சுய விழிப்புணர்வு, அதாவது உங்க உணர்வுகள் உங்களை எது தூண்டுது, அதனால மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு சுய கட்டுப்பாடு. அந்த விழிப்புணர்வை வச்சு தேவையில்லாத உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எப்பவும் அமைதியாவும் ஃபோக்கஸ்டாவும் இருக்கிறது. இது ரெண்டும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. சரி, இந்த சுய விழிப்புணர்வை எப்படி வளர்த்துக்கிறது? இதோ நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கிற மாதிரி 3 சிம்பிள் எக்ஸசைஸ். முதல்ல டெய்லி ஒரு ஜர்னல் எழுதுங்க. உங்க உணர்ச்சிகளையும் ரியாக்ஷன்ஸையும் ட்ராக் பண்ணுங்க. ரெண்டாவது, நாள் முழுக்க அப்பத்தோ ஒரு பிரேக் எடுத்து நான் இப்ப எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. கடைசியா உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. ஏன்னா சில சமயம் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் மத்தவங்க பார்வைக்கு தெளிவா தெரியும் இல்லையா? விழிப்புணர்வு வந்தா மட்டும் போதுமா? அது எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்கு தான் இந்த 3 டெக்னிக். முதல்ல த பாஸ், அதாவது நிறுத்தம். உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் 5 ஆழமான மூச்சு. அவ்வளவுதான், பெரிய மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. ரெண்டாவது விஷுவலைசேஷன். கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்க அமைதியா ஹேண்டில் பண்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு ஒத்திகை பாருங்க. மூணாவது, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிற நெகட்டிவ் பேச்சை மாத்துங்க. உங்களை நீங்களே விமர்சிக்கிறத நிறுத்திட்டு பாசிட்டிவா பேச ஆரம்பிங்க. ஓகே, நம்மள நாம புரிஞ்சுக்கிட்டோம், கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டோம். அடுத்து என்ன? இப்போ மத்தவங்களோட கனெக்ட் பண்ணணும். நம்மளோட இந்த சுய தேர்ச்சிய டீமோட நம்பிக்கையா மாத்த போறோம். இதுதான் உண்மையான இணைப்பு. இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மத்தவங்க பேசும்போது உண்மையிலேயே காது கொடுத்து கேக்குறீங்களா, இல்ல நீங்க பேசுறதுக்கான சான்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? உங்க நேர்மையான பதில் எம்பதிங்கிற கதவை திறக்கிற சாவியா இருக்கும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். பச்சாதாபம், அதாவது எம்பத்திங்கிறது ஏதோ மந்திரம்லாம் இல்ல. அதையும் நம்மளால கத்துக்க முடியும், பிராக்டிஸ் பண்ண முடியும். மத்தவங்க பேசும்போது குறுக்கிடாம முழுசா கவனிங்க. அவங்க மனசுல இருக்கிறத வெளிக்கொண்டு வர மாதிரி கேள்விகள் கேளுங்க. அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டதா சொல்லுங்க. முக்கியமா அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த ஈக்யூவை வச்சுக்கிட்டு நிஜ உலகத்துல வர்ற கஷ்டங்களை எப்படி ஃபேஸ் பண்றது? அதுதான் நம்ம அடுத்த டாபிக், களத்துக்கான மனநிலை. இது முழுக்க முழுக்க நீங்க பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்கன்றத பத்தினது. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சிக்கல்னா அதுல என்ன இருக்கு, எது இல்லன்னே தெரியாத பல விஷயங்கள் இருக்கும். அதை கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கணும். ஆனா சவால்ல நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அதை சரியா திட்டமிட்டு செயல்படுத்தணும். ஒரு நல்ல தலைவர் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட மனநிலைய அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்குவார். தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும் போது நாம ஈஸியா இந்த உணர்ச்சி போரில மாட்டிக்குவோம். முதல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மறுக்கிறது, அப்புறம் கோபப்பட்டு எல்லாரையும் குறை சொல்றது, அடுத்து பலனில்லாத விஷயங்களுக்காக பேரம் பேசுறது, அப்புறம் சோர்ந்து போய் முயற்சியை கைவிடுறது. நம்மளோட இலக்கு என்னன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளுதல் நிலைக்கு வரணும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தெளிவா டீமை வழி நடத்தணும். இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆக்ஷனா மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க லீடர்ஷிப் பயணம் இப்போதான் உண்மையிலேயே ஆரம்பிக்குது. இந்த உள்ளுணர்வுகளை உறுதியான செயல்களா மாத்தணும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இந்த 3 சக்தி வாய்ந்த பழக்கத்திலிருந்து ஆரம்பிங்க போதும். 1, உங்க கேலண்டரை சரியா பயன்படுத்துங்க. கஷ்டமான முக்கியமான வேலைக்கு முதல்ல முன்னுரிமையை கொடுங்க. 2, டெய்லி கொஞ்ச நேரம் ஒதுக்கி இன்னைக்கு என்ன நல்லா பண்ணோம், எதை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு யோசிங்க.
3 எப்பவும் கத்துக்கிட்டே இருங்க. வெறும் படிக்கிறது மட்டும் இல்ல, கத்துக்கிட்டத உடனே செயல்படுத்துங்க. சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கடைசி கேள்வி. உங்க பயணத்தை ஆரம்பிக்க இன்னைக்கு நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய, பேசிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன? உங்க தலைமைத்துவத்துல ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு இந்த முதல் நேர்மையான சுய உரையாடல் தான் முதல் படி.